விழுப்புரம் மாவட்டம் சின்னக்கள்ளிப்பட்டு பகுதியில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை 4வது நாளாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குணாவிடம் கேட்போம். குணா, இப்போ 4 நாட்கள் ஆகிடுச்சு, இன்னும் வெள்ளம் வடிய தொடங்கி இல்லையா? இப்போ என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுது? எந்த அளவுக்கு அங்க வெள்ள நீர் தேங்கி இருக்கு? விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் சுமார் 49 சென்டிமீட்டருக்கு மழை பொழிவு பதிவாகியிருந்தது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஏரிகள் நிரம்பி அந்த வெள்ள நீர் ஊருக்குள் வந்திருந்தது. அதிலும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி சின்ன கள்ளுப்பட்டு பகுதி. இந்த சின்ன கள்ளுப்பட்டு பகுதியில் நேற்று முன்தினம் என 2 தினங்கள் மார்பளவுக்கு மேலாக சுமார் 6 அடி அளவிற்கான அந்த மழை நீரும் வெள்ள நீரும் இந்த ஊருக்குள் சூழ்ந்திருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலிருந்தே படிப்படியாக மெல்ல மெல்ல இந்த வெள்ள நீர் வடிய தொடங்கியிருந்ததை அடுத்து அருகிலேயே தென்பெண்ணையாறும் இருப்பதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய அந்த வெள்ள நீரும் ஊருக்குள் கலந்திருப்பதன் காரணமாக இந்த இயல்பு வாழ்க்கை 4 நாட்களாக முடங்கியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் இருந்து வருகிறது. இந்த வீடுகளுக்குள் வெள்ள நீர் மற்றும் அதோடு அடித்து வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த சேரும் கலந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் சூழ்ந்திருந்ததன் அடிப்படையில் அனைத்து பொருட்களும் சேதமடைந்திருப்பதாகவும் ஒவ்வொரு வீடுகளிலும் சுமார் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரையிலான அந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும், அதே போன்று சமையல் கூடங்களில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களும், அதே போன்று நாற்காலிகள் என அனைத்துமே சேதமடைந்திருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் கொலு பொம்மை தயாரிக்கக்கூடிய ஒரு கூடம் இருக்கிறது. அந்த தயாரிப்பு கூடத்தில் மழை நீர் வெள்ள நீரோடு சேர்ந்து சேரும் கலந்து இந்த பகுதியில் சூழ்ந்திருந்ததன் அடிப்படையில் சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான அந்த கொலு பொம்மைகள் தண்ணீரில் மூழ்கி நாசமாகி இருக்கிறது. இதனால் இந்த வியாபாரிகளுக்கும் அதே போன்று இந்த கொலு பொம்மை தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளர்களுக்கும் பெருத்த நட்டம் ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். இதுக்கு அருகிலேயே அந்த தென்பெண்ணையாறும் இருப்பதன் காரணமாகவும் எந்தவித முன்னறிவிப்பு இல்லாமல், எந்தவித ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லாமல் இந்த தண்ணீர் ஊருக்குள் சூழ்ந்திருந்ததன் அடுத்து எந்தவித பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தங்களால் எடுக்க முடியவில்லை என்று இவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய வீடுகளிலும் பல்வேறு பகுதிகளிலும் பயிர்களும் சேதமடைந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த கொலு பொம்மை தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளரிடம் கேட்கலாம். மழை நீர் நேத்தும் முன்னாலும் எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 3 நாள் பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கு பாருங்க, 7 அடிக்கு மேல தண்ணி இருந்தது. 3 நாள் இன்னையோட 4வது நாள் இன்னைக்கு தண்ணி. ஃபர்ஸ்ட் மழை தண்ணி வந்தது, அதுக்கப்புறம் ஆத்து தண்ணி எல்லாமே ஊருக்குள்ள வந்துச்சு. இப்ப நீங்க என்ன இங்க தொழில் செய்றீங்க? எவ்வளவு உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? 25 லட்ச ரூபாயில இருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் பாதிப்பு. கொலு பொம்மை தான் எல்லாமே, மோல்டு எல்லாமே அச்சு எல்லாமே ஃபுல்லா ஊறி போச்சு. ஊறி போய் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ ஷெட்டில் இருக்கு, அதெல்லாம் இப்போ பிரித்து பார்க்க முடியல. பச்சை பொம்மை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்த பொம்மை எல்லாமே கரைஞ்சி போச்சு. எவ்வளோ பொம்மை இங்கே அப்ராக்சிமேட்டாக இந்த கடையில் நீங்கள் வச்சுருப்பீங்க? 2 லட்சம் பொம்மை இருந்தது. எல்லாமே இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பொம்மை இருக்குது, திட்டாக இருக்குது. இப்போ இந்த ஷெட்டு ஃபுல்லாகவே 7 அடி வரைக்கும் தண்ணி, எல்லாமே க்ளோஸ். வீடு இதுலேயே தான், வீட்டினுடைய பொருட்களும் எல்லாமே. இப்போ இந்த பொம்மைகள்லாம் தண்ணீரில் மூழ்கி சேதம் அடைஞ்சிருக்கு. இதை திரும்ப பயன்படுத்த முடியுமா, இல்லை இதை திரும்ப மீண்டு எடுக்க உங்களுக்கு என்ன? இது மீண்டு எப்படி எழுந்து வர்றதுன்னு தெரியல. இது திருப்பி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது கவர்மெண்ட் தான் ஏதாவது பார்த்து பண்ணணும். அரசாங்கத்துறையிலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே வரலை. அதாவது இந்த பகுதியில் பல்வேறு வீடுகளிலும் அதே போன்று விவசாயிகளினுடைய பயிர்களும் சேதமடைந்திருந்தாலும் சிறு வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் செய்யக்கூடிய அந்த நபர்களினுடைய தொழில்களும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அரசு இவர்களுக்கு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து விரைந்து அடுத்த மழைக்கு முன்னதாகவே இந்த மழைநீர் ஊருக்குள் வராத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவசாயிகள், சிறு வியாபாரிகள், பொதுமக்கள் எல்லாருமே சொல்லனா துயரங்களை அனுபவிக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.